ஏ பொக்க புல்லட் இந்தியாவில் பாகிஸ்தானில் யுத்தம் வந்து ஏறி போகுது என்னடா நீ வந்து இந்தியாவுக்கா சப்போர்ட் பண்ணுங்க பாகிஸ்தானுக்கா நீ நினைச்சா இது பாகிஸ்தான் இந்தியா இது கிரிக்கெட் மேட்ச் விளையாடுன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு சரி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது யுத்தண்டா போர் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு அடித்தாலும் அதில் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா கடித்தாலும் அதில் பாதிக்கப்படுவதும் அப்பாவி பொதுமக்கள் ரெண்டு தடியிலேருந்து சேதம் வர பொதுமக்களுக்கு தான் விலகினா ஓ அதண்டாவுமோ இந்த ரெண்டு சைடாலையும் போகிற அப்பாவி பொதுமக்களோட உயிர்கள் தான் தீவிரவாத செயல் செய்தவர்களுக்கு தேவைப்படுகிறதே அதே தான் ரெண்டு நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்குது அதில் அவங்க குளிர் காயுது அதே நடக்கு இந்த தீவிரவாதம் செல்கிறது இந்த உலகத்திலேருந்து முழுதாக இல்லாமலே ஆக்கணும் தீவிரவாதிகளை ஸ்ரீலங்காலே நடந்த அதே சாரான்னு சொல்லி அந்த நாய் வந்து வெடிப்பிச்சு கொண்டு செத்து போய்த்தான் அவன் பாட்டுக்கு செத்து போய்த்தான் நாய் அவன் செஞ்ச செயலால் எங்களோட நாட்டுக்கு எவ்வளோ ஜாய் பிரச்சனை நடந்த பாரு பள்ளியல் உடைச்சி கடையில் நெருப்பு வச்சு மக்களுக்கு வெளியிறங்கையிலாம் போகிற அளவுக்கு பிரச்சனை எல்லாம் நடந்த இந்த சாரான தீவிரவாதி செஞ்ச வேலையாலே தான் எங்கள் நாட்டில் நடந்தது அதே மாதிரி தான் அங்கே ஓ இல்லாடா நாங்களும் அந்த காலத்தில் படாத பாடுபட்டேன் இந்த சாரானது நான் செஞ்ச வேலையால் நாங்களும் படாத பாடுபட்டேன் தீவிரவாதிகள் என்று சொன்னாக்கே ஒரு ஜாதி அதை கேன்சர் ஒன்று மாறிட்டான் என்னடா ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் அந்த 27 பேரை அநியாயமாக சுட்டு கொண்டான் பிறகு இந்தியாவிலே மீக்கி ஒரு தீவிரவாத செயல் கொண்ட ஒரு பார்ட்டி ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி பார்ட்டியில் நிற்கிய அவங்களுக்கும் கிடைச்ச சான்ஸ்ன்னு சொல்லி அந்த நாட்டுக்கு சிறுபான்மை மக்களுக்கு அவங்களும் குறைச்சல் கொடுக்க தொடங்கு அந்த மாதிரியே இது நடக்கு கேஸ் ஓ நான் வீடியோன்னு பார்த்த பள்ளியுள்ளுக்கு போய்த்து கத்தியால் வெட்டி உடைச்சி குத்தி மனுஷருக்கு அடித்து தாடியெல்லாம் பிடிச்சி வெட்டு அங்கே அந்த மாதிரி கேஸுகளும் நடக்குதோ நான் பார்த்து அதனால் மச்சான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணவோ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணவோ இவங்க வெத்தோணும் அவங்க வெத்தோணும்னு சொல்லி மனசால நினைக்காதே இது வந்து ஒரு சமாதானமாக ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லி நினைவு ஓடா இந்த பிரச்சனை அப்படியே இதோடய முடிஞ்சு சமாதானம் உண்டாயினா தான் நல்ல வேணா இல்லாட்டி ரெண்டு நாட்டிலேயே பொதுமக்களுக்கும் தான் இதால் பிரச்சனை These nuts